குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 17ஆம் தேதி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெறவுள்ள நிலையில் முதல்வர் பழனிசாமியை அதிமுக எம்பிக்கள் சந்தித்து பேசியிருக்கின்றனர். அதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டன? உங்களுடைய அதிமுக அம்மா அணி எம்பிக்கள் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு பெரும்பாலானோர் வந்துவிட்டனர். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடனான இந்த சந்திப்பு என்பது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக 2 முக்கிய விஷயங்கள் இந்த சந்திப்பின் மூலமாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகின்ற 17ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அது தொடர்பாகவும், அதே போல நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்னும் சற்று ஒரு சில நாட்களில் தொடங்க உள்ள நிலையில் அது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் மூலமாக சந்திப்பில் ஆலோசனை நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரை அதிமுக அம்மா அணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு ஏற்கனவே தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ள நிலையில் இன்று அது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் அது தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் ஒட்டுமொத்த பலம் என்று பார்த்தோம் என்றால் மொத்தம் 50 எம்பிக்கள் உள்ளார்கள். அதில் 37 எம்பிக்கள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும், 12 எம்பிக்கள் ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவாகவும், அதே போல ஒரு எம்பி தனித்து செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும், அதாவது டிடிவி தினகரன் ஆதரவாக உள்ள எம்பிக்களை பொறுத்தவரை 4 எம்பிக்கள் உள்ளார்கள். ஏன்னா ஒட்டுமொத்தமாக அதிமுக எம்பிக்களின் பலம் 49ஆக இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் தான் தங்களுடைய ஆதரவை அவர்கள் செலுத்துகிறார்கள். இந்த நிலையில் இந்த சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள், அதே போல நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் செயல்பாடுகள் தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.